Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தவக்காலத்தினுடைய 40 நாட்களை கடந்து புனித வாரத்திலே நுழைந்து இயேசுவோடு வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த நாம் இயேசுவோடு இந்த புனித வாரத்தை செலவழித்து அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே இருத்தி இன்று இறப்பை கடந்து வந்த, சாவை கடந்து வந்த, இருளிலிருந்து ஒளி வந்திருக்கிறது என்பதனை, இருளை கடந்து இருளை வெற்றி கொண்டு, சாவை வெற்றி கொண்டு உயிர்ப்பு நம்பிக்கை வந்திருக்கிறது என காட்டும் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். துன்பத்தை கடந்தால்தான் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கிறது. துன்பமில்லா வெற்றி என்பது இல்லை என்பதனை ஆண்டவர் நமக்கு உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார். மண்ணுக்குள்ளாக உண்மை புதைந்து போகும் என நினைத்தவர்களுக்கு உண்மை ஒருபோதும் புதைந்து விடாது, மாறாக அது முட்டி மோதி முளைத்துவிடும் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையின் அடையாளமாக, வெற்றியின் அடையாளமாக, உண்மையின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகிறார். அந்த நம்பிக்கையை கொண்டாடும் இந்த திருப்பலியில் நாமும் இணைவோம், ஜெபிப்போம், நம்பிக்கையில் ஒன்றிணைந்து நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 34 மற்றும் 37 43 முடிய. அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள்.
மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாஸ்கா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கோ வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்டார், நம்பினார், இந்த இரண்டு சொற்கள் எவ்வளவு ஆழமான பொருள் உள்ளது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மற்ற சீடர் வயதிலே குறைவாய் உள்ளவர் முதலிலே ஓடி வருகிறார். ஓடி வந்த அவர் நமக்கு யாரென தெரியும். ஆனால் தலைமையில் உள்ளவர் முதல் சாட்சியாக பார்க்க வேண்டும் என அவருக்கு வழிவிடுகிறார். எனவே பேதுரு நேரே உள்ளே நுழைகிறார், பார்க்கிறார். இந்த சீடர் எழுதுகிறார், கண்டார், நம்பினார் என்று. அவர் தன்னுடைய எழுத்துக்களாக யோவான் இப்படி எழுதுகிறார், கண்டார், நம்பினார் என்று. இந்த காணுதலும் நம்புவதும் என்பது ஒரு சீடருடைய முதல் தொடக்கம். ஒரு விதை முளைப்பது போல ஒரு தொடக்கம். இயேசுவை எப்படியாவது சாகடித்து விட்டால் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைத்துவிடும் என நினைத்தார்கள். அந்த யூத மதத்திலே யூத தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, தண்டனைகள் கொடுக்கப்பட. ஆனால் கொலை செய்வதற்கான அதிகாரம் மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ரோமையர் கையில் அது இருந்தது. எனவேதான் அவர்கள் ரோமையரிடத்திலே சென்று அந்த ஆட்சியினிலே இருக்கக்கூடியவரிடத்திலே இயேசுவை கொலை செய்வதற்காக, அவருடைய உயிரை எடுப்பதற்கான தண்டனை தீர்ப்பாக அவர்கள் கேட்கிறார்கள். மற்ற அதிகாரங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள். கல்லால் எறிவதற்கும், இடம் கடத்தி நாடு கடத்தி விடுவதற்கும், அந்த குழுமத்தை விட்டு வெளியில் தள்ளி வைப்பதற்கும், இப்படியான சில தண்டனைகளுக்கான அதிகாரத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் கொலைக்கான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த அதிகாரம் ரோமியரிடத்தில் இருந்தது. இவரை கொன்றுவிட்டால் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைத்துவிடும் என இயேசுவை கொலை களத்திற்கு இழுத்துச் சென்று கொன்று பழி தீர்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அதோடு அந்த சகாப்தம் முடியவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் இதோடு முடிந்துவிடும் என நினைத்தார்கள். ஆனால் அங்கு இன்னொரு சகாப்தம், இன்னொரு படலம் தொடங்குகிறது. அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். தானே கல்லறையை விட்டு உயிர் தெழுந்து வருகிறார். ஏற்கனவே அவர் லாசருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இறந்து விட்டால் நினைத்த சிறுமியை கையை பிடித்து எழுப்பி விடுகின்றார். உயிருக்கு அவர் அப்பாற்பட்டவர், கடவுளுடைய மகன் என்பது அப்பொழுதே அது தெரிந்துவிட்டது. ஒருவருக்கு உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் அவரால் முடியும் என்பது ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவரே உயிர் தெழுந்து வந்து அவர்களுடைய அந்த திட்டத்திற்கு முற்றிலுமாக முற்றுப்புள்ளி வைப்பார் என்று யாரும் அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் இங்குதான் இயேசுவினுடைய, கடவுளுடைய மகன் எப்படிப்பட்டவர் என்பதனுடைய ஆரம்பம் தொடங்குகிறது. உயிர்ப்பை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். அண்மையிலே ஒரு செய்தியை நான் படித்தேன்.
மனிதர்கள் இறந்து விட்டால் அந்த மனிதருக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? பிணம். ஆனால் வாழுகின்ற பொழுது ஒரு மனிதருக்கு மாற்று பெயர்கள் கொடுப்பதில்லை. ஒருவேளை புனை பெயர் இருக்கலாம், அல்லது செல்ல பெயர் ஏதாவது இருக்கலாம், அல்லது கேலி கிண்டலமாக வேறு பெயரை சொல்லி கூப்பிடலாம். ஆனால் பெயர் வைத்த பிறகு அது பெயர் தான். ஆனால் இறந்த பிறகு ஒரு மனிதருக்கு வைக்கப்படுகிற பெயர் என்பது பிணம். பிணம் என்றால் அசைவற்ற, உயிரற்ற, உடலிலே செயல் இழந்து போன, செயலற்ற பிணம் என்கின்ற ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கை அங்கே முடிந்து விடுகிறதா என்றால், இங்குதான் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது. ஒரு கோழி குஞ்சுக்கு இருக்கின்ற பொழுது அதுக்கு பெயர் கோழி தான். ஆனால் அது இறந்த பிறகு எத்தனை பெயர் வைக்கிறார்கள்? அந்த கோழியை கறியாக மாற்றி, எல்லாம் ஈஸ்டர் டே அதனால் கறி சாப்பிடுவீங்க, 40 நாள் தவ காலத்தில் இருந்து சாப்பிடாமல் இருந்தவங்களுக்கு ஈஸ்டர் டேனால் கோழியை பற்றி பேசுவோம். கோழி எத்தனை பேர் வைக்கிறாங்க? அதுக்கப்புறம் அது சிக்கன் 65, 75 எத்தனையோ பேரெல்லாம் மாறி விடுகிறது. அதனுடைய தன்மைக்கு ஏற்ப பெயர்கள் கோழிக்கு நிறைய வைக்கப்படுகிறது. இறந்த பிறகு அதற்கு பல பெயர். ஆனால் உயிரோடு இருக்கிற மனிதர் இறந்து விட்டால் ஒரே பெயர் தான். பணத்தை எப்பப்பா எடுப்பீங்க? மனிதருக்கும் உயிர்களுக்கும் உள்ள நிலை இதுதான். இயேசு வாழுகிறார், நமக்காக கஷ்டப்படுகிறார். இறந்த பொழுது அவரை பிணம் என்று அழைக்கவில்லை. ஏனெனில் அவர் உயிர்க்கப் போகிறார் என்ற நம்பிக்கை நமக்கு பிறந்து அவர் உயிர்த்து விட்டார் என்கின்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. எனவே அவர் உயிர்த்த ஆண்டவர் என்கின்ற பெயரை பெறுகிறார். உயிர்த்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், வாழும் கடவுள், நம்மோடு எப்போதும் இருக்கின்ற இறைவன். ஐ ஆம் ஹூ ஐ ஆம், எப்பொழுதும் இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்று தன்னுடைய பெயரை எப்பொழுதும் நிலைப்படுத்தி கொள்ளுகின்ற இறைவன் என்பதனை உறுதிப்படுத்துகிறார். உயிர்த்த ஆண்டவர் என்கின்ற அந்த பெயரை பெறுகிறார். மனிதர்களாகிய நமக்கு அந்த பிணம் என்கின்ற அந்த நிலையோடு வாழ்வு முடிவதல்ல, மாறாக நாம் மீண்டும் பிறப்பதற்கான ஒரு புதிய கதவை நமக்கு திறந்து வைக்கின்றார். அந்த புதிய நம்பிக்கையின் கதவினுடைய வெளிப்பாடு தான் உயிர்த்த ஆண்டவரில் நாம் பார்க்கக்கூடிய சில அடையாளங்கள். அவருடைய துணி அங்கே உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளை நிற துணி. வெண்மை என்பது தூய்மை மட்டுமல்ல, ஒரு அகண்ட ஒரு வெளிக்கான ஒரு மீண்டும் பிறந்த ஒரு புதிய கதவுக்கான ஒரு அடையாளம். வெண்மை. இயேசுவினுடைய கைகளிலே வெண்ணிற கொடி கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் வெற்றி வீரராய் எழுந்திருக்கிறார், சாவை வென்றுவிட்டார் என்கின்ற அடையாளமாக வெற்றியின் நிறமாக வெண்மை நிற கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய்மையின் அடையாளமாக, வெண்மையின் அடையாளமாக, நம்பிக்கையின் அடையாளமாக இயேசு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால கதவினை அவர் திறந்து வைத்து விட்டார். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்வு இந்த வாழ்வோடு, இந்த பூவுலக வாழ்வோடு முடிவடைவது கிடையாது. உங்களுக்கு மறு உலக வாழ்வு உண்டு என்பதனை இயேசு உறுதிப்பட சொல்லுகின்றார். மறு உலக வாழ்வு என்பது நமக்கு உண்டு என்கின்ற அந்த கதவு இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் தான் நமக்கு திறக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த 40 நாட்களும் இயேசுவோடு உண்மையில் பயணித்திருந்தால், நமக்கான அந்த அன்பு, இயேசுவனுடைய அன்பு நாம் உண்மையிலேயே சுவைத்து மகிழ்ந்திருந்தால், நாம் இயேசுவோடு இன்று உயிர்ப்பையும் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம். உயிர்ப்பினுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உயிர்ப்பினுடைய மக்கள் இருளினுடைய மக்களாக இருக்கக்கூடாது. கடந்த ஆண்டு என்னை பார்க்க ஒரு மனிதர் வந்தார். அதை அவர் பார்க்க பொழுது ரொம்ப சோகமாக இருந்தார். வியர்வை துளிகளோடு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அவர் ஏறக்குறைய என்னுடைய ஒரு அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்தார். அந்த அரை மணி நேரமும் அவர் பேசிய வார்த்தைகளிலே ஒரு வார்த்தை கூட நேர்மறையான வார்த்தைகளை நான் அவரிடத்தில் பார்க்கவே முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகிறார், அவருடைய சூழல், அவருடைய வாழ்க்கையிலே எல்லாரும் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். எல்லாரும் என்னை இப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். எல்லாரும் தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லுகின்றார். மீண்டும் மீண்டுமாக என்னை இப்படி செய்து விட்டார்கள், என்னை இப்படி செய்து விட்டார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே போகின்றார். அது ஒரு துன்பம் அல்லது அவருடைய நிலை அப்படி என்று மட்டும் நாம் கருதக்கூடாது. அவருடைய வாழ்க்கையிலே இயல்பாகவே நேர்மறையான எண்ணம் இல்லை.
இயல்பாகவே இல்லை. நாம் இந்த ஈஸ்டர் எக் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாம் கொண்டாடுகிறோம். எல்லார் கைகளிலும் அவிக்கப்பட்ட அந்த எக்கு கொடுக்கப்படுகிறது. எதற்கு அந்த அடையாளம்? ஈஸ்டர் எக் அப்படிங்கிறது ஒரு புது வாழ்வுக்கான அடையாளம். புதிய ஒரு கோழி குஞ்சு, ஒரு உயிர் உருவாகி வருகிறது என்பதற்கான ஒரு அடையாளம். நாம் அதை வேக வைத்து சாப்பிட்டு விட்டு போகிறோம். ஆனால் எக் என்பது அது உண்மையிலேயே சொல்லப்போனால் அது புதிய வாழ்வுக்கான அடையாளப்படுத்துகிற ஒரு பொருள். அந்த எக் அப்படிங்கிற விஷயமும் அதே போல் முயல் குட்டியை சொல்லுகிறார்கள், புதிய வாழ்வுக்கான முயல் குட்டி. இந்த புதிய வாழ்வுக்கான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் உயிர்ப்பினுடைய மக்களாக இருக்க முடியும். காலையில் சூரியன் எழுகின்ற பொழுது, காலையில் நாம் எந்திரிக்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல நாளாக அமையும் என்று நினைத்தால் நல்ல நாளாக அமையும். இந்த நாளிலே எனக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்று நினைத்தால், எந்த துன்பம் வந்தாலும் நான் காலையிலே நினைச்சேன் துன்பம் வரும்னு, பத்தியா வந்துருச்சு அப்படின்னு தான் நினப்பு வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நான் எதிர்கொள்ளுகின்ற இந்த சவாலை நான் நிச்சயமாக கடந்துவிட முடியும் என்று நினைத்தால் கடந்துவிட முடியும். எப்படிடா இதை கடப்பது என்று நினைத்து கொண்டே இருந்தால் அது மீண்டும் மீண்டுமாக சவாலாகத்தான் இருக்கும். அதே போல் ஒரு நாள் முடிகின்ற பொழுது இந்த நாளினுடைய தொல்லை எனக்கு இன்றோடு போதும், அடுத்த நாளை எனக்கு நல்ல நாளாக கொடும் ஆண்டவர் என்று நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு படுத்தால் அடுத்த நாள் நிச்சயமாக நம்பிக்கையின் நாளாக பிறக்கும். சில நேரத்தில் நான் அனுபவித்தது உண்டு. ஒரு நாள் முழுக்க ஒரு விஷயத்தை யோசித்துக்கிட்டே இருப்போம். எந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சில நேரத்தில் நான் நினைப்பது உண்டு, வீடு கடவுளிடத்தில் ஒப்படைச்சிட்டோம், நிச்சயமாக நமக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி தூங்குனா காலையில் ஒரு ஸ்பார்க் வரும். நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கலான்னு தெரியல. காலையில் ஒரு ஸ்பார்க், ஒரு சின்ன ஸ்பார்க், இதையே நம்ம யோசிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு நினைப்போம். பார்த்தீங்களா? அது கடவுளிடமிருந்து வருகிறது. கடவுளிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்படைத்து விட்டால் மறுநாள் காலை நமக்கு கொடுக்கப்படுகின்ற தீர்வு என்பது கடவுள் நமக்கான காரியத்தை செய்து நமக்காக அதை முடித்துவிட்டு காலையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பார். உயிர்த்த மக்களாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளிடத்திலே ஒப்படைத்து விட்டு மறுநாளுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குவார்கள். உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், உயிர்த்த ஆண்டவரை கொண்டாடாதவர்கள் மட்டுமே ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டுமாக இருளுக்குள்ளாக போகிறார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய மக்களாக இருக்கின்றவர்கள் ஒளியின் மக்களாக இருப்பார்கள். ஒளி என்பது இருளை கடந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலை. இயேசு ஒளியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் ஒளியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். இருளை கடந்தவர், சாவை கடந்தவர், வாழ்வுக்கான அறிகுறியை கொண்டிருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள் ஒரு நாளை குறை கூற மாட்டார்கள், அடுத்தவரை குறை கூற மாட்டார்கள். ஏனெனில் கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். உயிர்த்த மக்கள் அனைத்தையும் நல்லதென காணுகிற மக்களாகத்தான் இருப்பார்கள். சக மனிதரும் என்னை போல கடவுள் படைத்த ஒரு மனிதர் என்று நம்புகிற மனிதர்களாக மட்டுமே இருப்பார்கள். நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட மக்களாக இருப்பார்கள். அப்போ நேர்மறையான எண்ணம் கொண்டிருந்தால், நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருந்தால், அனைத்தையும் கடவுளிடத்திலே ஒப்படைத்து விட்டால் துன்பம் வராதா என்றால் வரும். துன்பம் நிச்சயமாக வரும். துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு. அப்போ அந்த துன்பம் என்பது எதற்காக? நம்மை புடமிடுவதற்காக, நம்மை பக்குவப்படுத்துவதற்காக. ஒவ்வொரு ஆண்டும் நாம் தவக்காலம் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் நாம் உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். என்னுடைய வயதுக்கு நான் இந்த நாட்களை நான் கொண்டாடி இருக்கின்றேன். நம்முடைய வாழ்நாளினுடைய வயதுக்கு இதை நாம் கொண்டாடுவோம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் கடவுள் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனாலும் நாம் சில நேரங்களிலே சாவினுடைய மக்களாக, இருளினுடைய மக்களாக, துன்பத்தினுடைய மக்களாக இருந்து விடுகிறோம். மாறாக வாழ்வினுடைய மக்களாக, நம்பிக்கையினுடைய மக்களாக, உயிர்ப்பின் மக்களாக இருப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்த ஆண்டவரை நாம் கொண்டாட வேண்டும். அதனால் சில வீடுகளில் பாடுபட்ட சிறுவத்தை வைக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் எங்களுடைய வீட்டில் துன்பம் வந்துரும்னு. சரி, பாடுபட்ட சிறுவத்தை வைக்க மாட்டேங்கிறீங்க, உயிர்த்தாண்டவருடைய படத்தை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? அந்தோனியார், சூசையப்பர், செபஸ்தியார், சந்தியாகப்பர், மாதா, எல்லா படமும் இருக்கும். மூவர் இறைவன் இருக்கும், திருக்குடும்பம் இருக்கும். உயிர்த்த ஆண்டவருடைய படம் எங்கே வைத்திருக்கிறோம்? அப்போ அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாக, ஒளியினுடைய வெளிப்படையாக தெரிகின்ற உயிர்த்த ஆண்டவருடைய நம்பிக்கையை நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் கொண்டாடினோம் என்றால்
ஒவ்வொரு நாளும் நமக்கு நிச்சயமாக நம்பிக்கையின் நாளாக அமையும். நினைத்த காரியம் நமக்கு நடக்கும். நாம் திட்டமிடுகிற காரியம் நமக்கு நடந்தேறும். எனவே உயிர்ப்பின் ஆண்டவரை கொண்டாடுகிற நாம் உயிர்ப்பின் மக்களாக இருப்போம். அந்த உயிர்ப்பின் மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பின் மக்களாகவே வாழுவோம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமான சக்தியை, இன்னும் அதிகமான நம்பிக்கையை, இன்னும் அதிகமான நீட்சியினுடைய மீட்பின் ஒளியை, புதிய கதவை நமக்கு திறந்து வைத்து ஒவ்வொரு நாளும் வலுவூட்டுவாராக. அனைவருக்கும் உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்தி தொடர்ந்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானாய். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆமென். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் பறித்தேன். உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதம் நான் பறித்தேன். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரைவுரையே. அதில் வாழும் உயிர்கள் எல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே. அதை தந்தின் பலி பொருளாயிருப்பாய். இனி தந்தின் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவர்க்கும் வாழ்வருள்வாய். அனைவர்க்கும் வாழ்வருள்வாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களி போரும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்படைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலமை வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். தன்னுடைய உயிரை தந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நமக்கான மீட்புக்கான கதவை திறந்து கொடுத்தவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். எங்களுக்காக பலியான
என் மீட்பரே இயேசுவே, இது ஒவ்வொரு நாளும் நீர் பலியான அந்த பலியினுடைய கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அந்த மீட்பின் கொண்டாட்டத்தில் இணைகின்றோம். இதோ இந்த நாளிலே நீர் தருகின்ற அந்த உயிர்ப்பின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம். எங்களுடைய இந்த உடல், நீர் படைத்த இந்த உடல் உமக்கானது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த உடலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு எண்ணமும் நல்லதை இந்த உலகில் நிகழ்த்துவதற்கான எண்ணமாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். நம்பிக்கையை தருகின்ற மக்களாக, நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை பேசுகின்ற மக்களாக, நம்பிக்கையை வெளிக்காட்டக்கூடிய செயல்களை நடத்துகிற மக்களாக எங்களை நீர் இந்த நாளிலே ஆசீர்வதியும். நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒரு உம்முடைய கருவியாக செயல்பட எங்களை தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு பருகியிருக்கக்கூடிய எங்களது இந்த உடலை நீர் திடப்படுத்தும், மனதை நீர் வலுப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக உமக்கு சான்று பகர்ந்திட எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இது இந்த நாளில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கேசி ட்ரிச் என்ற யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் ஆசீர்வதியும். அருங்குடையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும், இந்த அருங்குனுடைய இயக்குனர் தந்தை அவர்களையும், இந்த திருப்பலிக்காக வந்து பாடல்கள் வழியாக இந்த வழிபாட்டினை சிறப்புறச் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் இந்த காவிரி கலை தொடர்பகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். குடும்பத்திலே திருப்பலியை காண முடியாது, இந்த திருப்பலியின் வழியாக நம்பிக்கையையும் ஒவ்வொரு நாளும் இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்கின்ற மக்கள் உம்மை தேடி வரக்கூடிய மக்களாக, உம்முடைய கருவிகளாக செயல்பட ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ இந்த நாளிலே நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டுமாக நம்பிக்கையை கொடுத்தருளும். இருளினுடைய வாழ்விலிருந்து ஒளிக்கான வாழ்வுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வாரும். நல்ல மனிதர்களுடைய எண்ணங்கள் வழியாக, வார்த்தைகள் வழியாக நீர் இருக்கின்றீர். ஒளியின் மக்களாக இந்த மக்களின் மக்களை இருக்கிறார்கள் என்பதை இவர்களுக்கு காட்டி ஒவ்வொரு நாளும் இவர்களை வலுவூட்டுவீராக. நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த நாளிலே சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்குரிய கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தருளும். இதோ இந்த விடுமுறை காலத்தை அவர்கள் சிறப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திட அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எதிர்காலத்திற்காக, தங்களுடைய படிப்பிற்காக திட்டமிடல் செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் இளையோரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமணத்திற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வினை அவர்களுக்கு வளப்படுத்தி கொடுப்பீராக. இதோ குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இதோ வேலை இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க நீர் வழிகாட்டுதல் செய்வீராக. குடும்பத்திலே வருமானம் இல்லாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வகையிலாத நல்ல முறையில் அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கிட ஞானத்தை கொடுப்பீராக. குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாளாக அமைந்திட, நீர் தருகின்ற அன்பின் பரிசாக அமைந்திட ஒவ்வொரு நாளும் காலையிலும் இவர்களை வலுவூட்டி ஒவ்வொரு நாளும் திடப்படுத்திட வேண்டும் நம்மிடத்தில் கேட்கின்றோம். உயிர்ப்பின் நாயகனே, உயிர்ப்பின் ஆண்டவரே, எங்களை இன்னும் அதிகமாக வலுவூட்டும், நம்பிக்கையிலே ஊன்றி இருக்க செய்தருளும். உம்முடைய உயிர்ப்பின் மக்களாக வாழ்ந்திட எங்களை தினமும் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இன்றைய நாளிலே உயிர்ப்பை கொண்டாடுகிற நாங்கள் நீர் தருகின்ற அந்த நம்பிக்கையை, நீர் தருகின்ற அந்த அமைதியை, நீர் தருகின்ற அந்த சமாதானத்தை, நீர் கொண்டு வருகிற அந்த வெண்மையினுடைய அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தூய்மையின் மக்களாக, திருமுழுக்கு பெற்ற மக்களாக, உண்மையின் மக்களாக, இந்த உலகிலே நம்பிக்கை தருகின்ற மக்களாக வாழ்ந்திட எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.